மார்னிங். இன்னைக்கு திங்கக்கிழமை, மணி வந்து கரெக்டாக 10:07 ஆகுது. எங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நம்ம வீட்டுக்கு இருந்தால் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு அதே மாதிரி 4 ரூபா டார்கெட் வச்சு முடிக்க போகிறோம். ஒர்க் அவுட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் அந்த ஒர்க் அவுட்டை வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகும். 10 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு வந்து ஒரு 7:30 வரைக்கும் இந்த டாஸ்க்கு. ஸோ எவ்வளோ ஓட்ட போகிறோம், 4 ரூபா வந்து மஸ்ட் அண்ட் ஷூட் வந்து ஓட்டணும். ஸோ 292 வந்து ட்ரிப் வந்திருக்கு. கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லொக்கேஷன் வந்து போயிடலாம். இங்கேருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆழ்வார்பேட் வந்து வந்திருக்கு. ஹலோ பாஸ், பொண்ணு பேசுது பாஸ், ஒரு பொண்ணு பேசுது. மேம், ராபிடோ மேம். மேம் கேட்குதுங்களா? அதான் மேம், ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறீங்களா ஆன் த வே? ஓகே மேம், டன். ஸோ மணி கரெக்டாக 11 மணி ஆகுது. எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர் கிட்டே வந்து இருக்கேன். ஸோ என்னென்னா, ரேப்பிடோவில் வந்து 200 ரூபா ட்ரிப் ஒன்று வந்திருக்கு. எங்கேருந்து எங்கேன்னா, மயிலாப்பூர்லேருந்து ராயப்பேட்டை வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 292. ஸோ இந்த ட்ரிப் வந்து போயிட்டுருக்கோம். இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு 3ஆவது ட்ரிப்புக்கு பேசலாம். ஸோ 2வது ட்ரிப்பு முடிச்சாச்சு. ரேப்பிடோவில் வந்து அந்த 200 ரூபா ட்ரிப்பு வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஊபரில் வந்து 250 ட்ரிப் வந்து எடுத்துருக்கேன். இப்போது எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டிஎல்எஃப் டைம் வந்து 11:43 மார்னிங். அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட்டிங். அடுத்த ட்ரிப்பு வந்து அசைன் ஆகிடுச்சு. எவ்வளோனா 460 சம்திங். கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஹலோ மேம், ராபிடோ மேம். ஒரு 7 minutes காட்டுது மேம், வெயிட் பண்ணுறீங்களா? ஆன் த வே வந்துட்டுருக்கேன். ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ. ஸோ கஸ்டமர் ஓகே சொல்லியாச்சு. ட்ரிப்புக்கு போயிட்டுருக்கோம். முடிச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் எக்ஸாக்டாக வருதுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு திருப்பி வரேன். ஒரு ட்ரிப்பு முடிச்சாச்சு. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 423. கரெக்டாக மணி 1:47 வந்து ஆகுது. எங்கேருந்து பேசிகிட்டு இருக்குன்னா, வில்லிவாக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன அடுத்த ட்ரிப் எடுக்க போகிறோமா, இல்லை லஞ்சு போகலாமான்னா லஞ்சு போயிடலாம். ஏன்னா இப்போ டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுனால வெளியே சாப்பிட போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து வில்லிவாக்கத்துலேருந்து வீட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். என்ன ஸ்பெஷல்னால், நம்ம வீடியோ வந்து வியூஸ் போகலை. பட் இருந்தாலுமே எனக்கு ஒரு 8 சப்ஸ்கிரைபர் வந்து ஏறியிருக்காங்க. ஸோ அதே ஒரு நல்ல விஷயம். இது ஒரு மோட்டிவேஷன். ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக் போட்டிங்கன்னா, ஸோ எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து போடுவேன். ஸோ வீட்டில் என்னென்னா, ஆல்ரெடி டயட் சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இதை முடிச்சுட்டு கரெக்டாக அந்த 7:30 இது வரைக்கும் எவ்வளோ முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, 1400 வந்து இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ ரிமைனிங் எவ்வளோ முடிக்கணும், 4000 ரூபான்னு பார்த்தீங்கன்னா 1400 ரூபா போச்சிங்கன்னா 2600 வந்து மீதி பெண்டிங் இருக்குது. இதை வந்து நைட்டு 7:30 மணிக்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இதுதான் இன்றைக்கான டாஸ்க்கு. ஸோ எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் ட்ரிப்பு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். ஸோ மணி கரெக்டாக 2:15. லஞ்சு முடிச்சாச்சு 20 minutesல. அடுத்த ட்ரிப்பு வந்து வந்துச்சு 274 ட்ரிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ கஸ்டமருக்கு கால் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மெசேஜ் போட்டோம், மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணியாச்சு. ஸோ பிக்கப் லொக்கேஷன் போயிடலாம். 274 மைனாவரத்துலேருந்து வெஸ்ட் மாம்பலம் வந்து ட்ரிப்பு. ஸோ மணி கரெக்டாக 3 ஆகுது. எங்கேருந்து பேசுகிறேன்னா, வல்சராகத்துலேருந்து பேசுகிறேன். லாஸ்ட் ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 278 வந்து லாஸ்ட் ட்ரிப் வாங்கியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ட்ரிப்பு தெரில. எதில் எடுத்தேன்னா, ரேப்பிடோவில் தான் எடுத்தேன். அது 10,000 பாஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு 1500 இருக்குது. முடிச்சுட்டு திருப்பி பாஸ் வாங்கணும். ஸோ எவ்வளோ இன்னைக்கு கையில் நிற்க போகுதுன்னு தெரியல. மணி கரெக்டாக 4:20 சாயந்தரம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வியாசார்பாடி அங்கே இருக்க. ட்ரிப்பு முடிச்சாச்சு. 6வது ட்ரிப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணாச்சு. 6வது ட்ரிப்பில் எவ்வளோ முடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2150 ரூபா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து 1850 ரூபா வந்து தேவைப்படுது. அடுத்த ட்ரிப் வந்து அசைன் ஆகிடுச்சு. 394 ரூபா வந்து அசைன் ஆகிருக்கு. எங்கேருந்து எங்கன்னா, நம்ம வேசார்பாடியிலேருந்து
பெசன்ட் நகர் பீச், பெசன்ட் நகர் அவென்யூ அங்கே வந்து புக் ஆகிருக்கு. கஸ்டமர் பிக்கப் லொகேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன சென்னையில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்றைக்கி தேதி வந்து 25. நம்ம லோன் கமிட்மெண்ட்டும் நெருக்கடியாக போயிட்டுருக்கு. நம்ம 1, 2, 3 அடுத்த மாதம் வந்து 1லேருந்து அந்த 5ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து ஆர்டிஓ, எஸ்ஐபி, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். எனி காஸ்ட் லோன் இருந்தாலுமே அதை நான் ஸ்டார்ட் பண்ணி தான் தீருவேன். ஸோ அதுக்கேற்ற வேலைகள் தான் போயிட்டுருக்கு. இப்போ ஓட்டுறதுலாம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து காட்டுறேன் இது எனக்கு லோன். ஏன்னா இப்போது இந்த மாதம் நான் உங்களுக்கு பாதி தான் கண்டினியூட்டி காட்ட முடியாது. ஸோ இது அப்படியே நான் லோன் கட்டிட்டு வர மாதத்துலேருந்து வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஸோ எவ்வளோ லோன்ஸ் இருக்குது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிறைய டைம் இருக்குது நம்மளுக்கு. இன்னும் 1 வருஷம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிளாரிட்டியாக வந்து இருக்கும். நான் வந்து ஏர்ன் பண்ண போகிறேன், அதனால தான் இப்படி போடுறேன் அப்படின்னா அதுவும் ஒரு காரணம். ஆனால் முக்கியமான காரணம் வந்து கடன். இந்த 8 லட்சம் கடன், 8 லட்சம் தானேன்னு சில பேர் இருக்கும். ஆனால் அது வச்சுருக்கவங்களாம் கஷ்டம். ஒரு இடத்துல வாங்கினா பரவாயில்ல, ஒரு சின்ன லோன், அந்த லோன் இந்த லோன் சொல்லிட்டு இந்த வண்டியாலேயே நான் வாங்கி இப்போ 8 லட்சமாக வந்து அது மாறி நிற்கிது. ஸோ கூடிய சீக்கிரம் ஒன்றா வந்து அடைச்சிட்டு வருவேன். அடைக்க உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் போடுறேன், எவ்வளோ இருக்குது, நான் எவ்வளோ அடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லபடியாக அடைச்சி முடிப்போம். ஸோ யாராவது கடன் இருந்தால் என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, சில பேருக்கு வந்து தாட் எங்கெங்கேயோ போகும். ஸோ அது மாதிரிலாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டாம். நம்ம பண்ணுறதை பண்ணிகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு நாள், இப்போ நான் கூட பாருங்கள் எந்த ஒரு தைரியத்தில் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன்னா பண்ணுறதை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஒரு நாள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானே போட்டுவேன், அப்புறம் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும், அப்படியே விட்டுருவேன். ஸோ அது மாதிரி பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி வீடியோ போடுறோம். வீடியோ போட்டால் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நம்மளை இது மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த ரீசனால் மட்டும்தான் வீடியோ போடுறது. ஸோ ஏர்னிங்ஸ் ரீச் ஆகும், இதெல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட். ஸோ நம்ம கடன் நம்ம அடைக்கணும். ஸோ அதுக்கு என்ன வழின்னா இது ஒரு வழியாக வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி இருக்கவங்க என்ன மாதிரி என்ன பண்ணுறது, இப்போ நான் வந்து பேசுகிறவங்கக்கிட்டனா எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணுறது சொல்லுங்கள், மினிச்சு பண்ணால் என்ன பண்ணுவோம், போய் சொல்லுவோம், ஃபோன் எடுக்க மாட்டோம், இப்படி தான் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வேணாம். அது வரைக்கும் நம்ம முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படி பண்ணுற டைமுக்கு நான் இப்படி பண்ணேன்னா ஸோ என்னோடய கடனும் அடையும், என்னோட கான்ஃபிடென்ஸும் வளரும். ஸோ ஒரு நல்ல வழி இது அப்படின்ற நம்புகிறேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் என் பேர் தான் கௌதம், எக்ஸ்ப்ளோர் தமிழ்ன்ற சேனல் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெரியாத இடத்த எடுத்து ஸோ அங்கே போய் விசிட் பண்ணி போடுறது தான் நான் வீடியோவாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போது எனக்கு ஒரு 8 லட்சம் கடன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த கடனை எப்படி அடைக்க போகிறேன், ஸோ என்னென்ன வேலாம் இருக்குது அப்படின்ற டாபிக் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதை தவிர்த்து என்ன பண்ணுறேன்னா ஃபிட்னஸ்ன்ற ஒரு டாபிக் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ 100 டேஸில் என்னால் வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் எவ்வளோ வெயிட் வந்து ஹெல்த்தியாக வந்து லூஸ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஒர்க் அவுட் எடுத்துக்கிறேன், என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறேன், என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் வீடியோவாக ஷார்ட்ஸாக வந்து என் சேனலில் வந்து வர அப்டேட் ஆகும். ஸோ பார்க்குறவங்க இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேட் தர மாதிரி ஒரு லைக் ஒன்று போட்டிங்கன்னா ஸோ எனக்கு அது வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ 7வது ட்ரிப்பு முடிச்சாச்சு. மணி என்னென்னா 5:22 சாயங்காலம். ஸோ எங்கேருந்து பேசுகிறேன்னா அடையார்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் ட்ரிப் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னா 300 சில்ட்ர சம்திங் வந்து அமௌண்ட் வந்துச்சு. ஸோ அடுத்த ட்ரிப்பும் நம்மளுக்கு வந்து பேக் டு பேக் வந்து அசைன் ஆகிடுச்சு. இங்கேருந்து எங்கேன்னா அடையார்லேருந்து விருங்கம்பாக்கம் வந்து அசைன் ஆகிருக்கு. ஸோ அந்த வே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ மணி கரெக்டாக 6:29, அதாவது 6 ஆகுது. லாஸ்ட் ட்ரிப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 355 வந்து லாஸ்ட் ட்ரிப்பு. அடுத்த ட்ரிப்பும் அதுக்கு அடுத்த ட்ரிப்பும் அசைன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போகிற அமௌண்ட்டும் வந்து 350. எங்கேருந்து எங்கன்னா விருங்கம்பாக்கம்லேருந்து ட்ரிப்ளிகேன் போகிறேன். ஸோ நம்ம இது கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியலனா நான் இப்போவே ஆல்மோஸ்ட் 6:30, இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே பெண்டிங் அமௌண்ட்டை வந்து நான் கிளியர் பண்ணுவோம். இதுவே ஒரு டாஸ்க் மாதிரி தான். லாஸ்ட் ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணாச்சு. இப்போவே மணி 8 ஆயிடுச்சு. 7:30 மணி என்ன கரெக்டாக அந்த ட்ரிப்ளிகேன் உள்ளே வந்து மாட்டினேன். ஸோ அதோடு முடிஞ்சு போச்சுன்னா எப்படி சொல்கிறது, 8 மணி வீட்டுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். இங்கே 8 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கும் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஏன்னா இன்றைக்கி டயட் ஃபாலோ பண்ணிட்டேன். அந்த டயட்டில் தான் இருக்கேன். நான் எதுவுமே சாப்பிடல இது வரைக்குமே. ஸோ இன்றைக்கி டயட் ஃபாலோ பண்ண முடியல. இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணல, டயட் ஃபாலோ பண்ணிட்டோம். நாளைக்கு போயிட்டு நாளை காலையிலேருந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இன்றைக்கி நான் பிளான் போட்டேன், எனக்கு முடியல. நான் இன்னும் ட்ரிப்ளிகேனுக்குள்ளே தான் இருக்கேன். நான் 1 மணி நேரம் உள்ளே சுற்றிட்டுருக்கேன். என்ன ஃபங்க்ஷனாக என்னன்னு தெரியல. ஸோ எல்லாம் ஆடு விற்கிறாங்க. அதனால் வந்து ரோட்டில் ஃபுல்லாக ஆடு இருக்கிறதுனால எங்கே பக்கம் திரும்பினாலும் டிராஃபிக். நான் இன்னும் வெளியே வரல. ஸோ அடுத்த ட்ரிப்பு எடுத்தாச்சு. எங்கே இருந்தேன்னா பீச்சிலேருந்து நம்ம ஏரியாவுக்கு தான் எடுத்தாச்சு. பீச்சிலேருந்து அயனாவரம் எடுத்தாச்சு. எவ்வளோ அமௌண்ட்னா நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். நானும் சரியாக கவனிக்கல. லாஸ்ட் அமௌண்ட் வந்து இது வரைக்கும் 3000 தாண்டிட்டோம். ஸோ 3000 தாண்டிட்டோம். ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ ஓட்டியிருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே பேசுகிறேன். ஃபஸ்ட் இந்த ஏரியாவிலேருந்து வெளியே போகணும். ஸோ முடிச்சுட்டு திருப்பி நம்ம கிரவுண்டில் போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு நான் திருப்பி வண்டி மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது. எங்கே இருக்குன்னா ஏரியாவில் என்ட்ரு ஆயாச்சு. ஏன் லேட்டுனா டிராஃபிக்கு ட்ரிப்ளிகேன்லேயே 1 ஹவர் வந்து உள்ளே மாட்டிட்டேன். ஸோ வெளியே வர முடியல. அதுலேயே போச்சு. ஒர்க் அவுட் பண்ணுறதா சாப்பிட்டு தூங்குதா என்னன்னு தெரில. ஸோ வீட்டுக்கு போனால் தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். அப்போ ஏரியா கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. என்னன்னு தெரில, ட்ரிப்ளிகேனில் எப்போவுமே இருக்கும், டிராஃபிக் இருக்கும். பட் ஸ்டெக் ஆகிற அளவுக்கு இருக்குமானா ஸ்டெக் ஆகிற அளவுக்கு இருக்காது. இன்றைக்கி என்னவோ நம்ம டைமு ஸ்டெக் ஆகிற மாதிரி இருந்துருக்கு. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுன்னா ஸோ வண்டியை பார்க் பண்ணிடுச்சு. எவ்வளோ ஓட்டோன்னு பார்த்தீங்கன்னா ராபிடோவில் 3060 ரூபா, ஊபரில் 666 அதாவது 666 ரூபா வந்து ஓட்டியிருக்கோம். மொத்தமாக 3700 ரூபா வந்து ஓட்டியிருக்கோம். இல்லை டீசல் பார்த்தீங்கன்னா டீசல் வந்து 1000 ரூபா. அப்புறம் இன்றைக்கி இந்த 10,000 ரீசார்ஜ் வேறு காலி ஆச்சு. ஸோ அதுக்கு ஒரு 590 ரூபா. மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1590 ரூபா போயிடுச்சு. ஸோ மீதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1590 ரூபானா 3700, அதில் ஒரு 1590னா 2110 ரூபா. ஸோ பார்த்தீங்கன்னா 2100 ரூபா வந்து நம்ம இன்றைக்கோட ஏர்னிங்ஸ். கம்மி தான், 25 வரணும், 2 தான் வந்துருக்கு. ஸோ சீக்கிரம் போய் இன்றைக்கி படுத்துட்டு காலைல சொல்லக்கூடாது, காலைல வீடியோ ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை நாளிலேருந்து நம்ம வீடியோ வந்து கரெக்டாக சாயந்தரம் 6 மணிக்கு வந்து அப்லோட் ஆகும். ஸோ கரெக்டாக டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாற்றி போடுறதுனால நான் ஸ்கெடியூல் பண்ணி வச்சிடுறேன். ஸோ நாளையிலேருந்து டெய்லியும் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு வந்து வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ இது தான். ஸோ இன்றைக்கான ஏர்னிங்ஸ் இது தான். முடிச்சாச்சு. ஒர்க் அவுட் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ மோட்டிவேட் பண்ணிவிடுவேன். ஸோ ஆல்ரெடி டயட்டில் இருக்கேன். நாளிலேருந்து ஒர்க் அவுட்டும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாமே பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி என்னென்னா இன்றைக்கி அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. டிராஃபிக்லேயே தான் போச்சு. ஸோ நான் போய் தூங்குறேன். ஸோ நீங்களும் போய் சாப்பிட்டு போய் படுங்க. ஸோ பாய், குட் நைட். நாளைக்கு வந்து உங்களை வந்து பார்க்குறேன்.